ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 52. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 104. நான் ஆனால் இந்த சாட் படி எடுத்த நம்பர் வந்து 3, 7, 5, 6 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் இந்த நம்பர் எதுவுமே வரல. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 1, 0, 4 3 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சம்ருதி சாட் மட்டும் கம்பேர் பண்ணி தான் இப்போ இன்றைக்கான வீடியோவுக்கு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட்டு போன வாரம் சம்ருதி நம்பர் வந்து 550672. இதான் 6 டிஜிட் நம்பர். நம்மளுக்கு 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 0ன்ற நம்பர் இது வரைக்கும் சம்ருதி ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் வர ரிசல்ட்டில் 6, 9 ஏபிசி போர்டில் இந்த 2 நம்பர் ஓகேவா, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது 6, 9. இப்போ இதெல்லாம் வந்து சம்ருதி சார்ட் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 660 690, அதுக்கு அடுத்த வாரம் 239. இங்கே 870 925, அதுக்கு அடுத்த வார நம்பர் 682. இங்கே 390 890, அதுக்கு அடுத்த வார நம்பர் 062. இங்கே 310 268, அதுக்கு அடுத்த வார நம்பர் 789. இப்போது லாஸ்ட்டாக போன வாரம் பாஸ் ஆன நம்பர் 550 672. இப்போ இதில் என்ன நான் கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா, 0ன்ற நம்பர் நீங்கள் சம்ருதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3வது டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 6, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். ஓகேவா, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 239. இப்போ இந்த செட் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 870 925 6 டிஜிட் நம்பரில் 3வது நம்பர் மட்டும் பாருங்கள் 0. அப்போ அதுக்கு அடுத்த வாரத்தில் இங்கே 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 390 890ல் 3வது டிஜிட் 0, அதுக்கு அடுத்த வாரத்தில் 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 310 268 இங்கே 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 9 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போது 550 672 இதான் இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர். அதாவது போன வார நம்பர் 0 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6, 9 வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 53 ட்ரா நடந்திருக்கும், 52 ட்ரா நடந்திருக்கும். ஓகேவா, இன்றைக்கி வந்து 53வது ட்ரா, 52ன்னு எழுதியிருப்போம், 53வது ட்ரா. இப்போது 52 ட்ராலையும் இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 0 இருந்தால் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 6, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. ஓகேவா, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6, 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போ போன வார ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 0 இருந்ததுனால இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6, 9 இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர சம்ருதி ரிசல்ட்டில் 8, 0 இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். 7, 8, 0 தான் இது வரைக்கும் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 672 7 இருக்குது. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு முன் வார ரிசல்ட்லேயே எங்கேயுமே 8, 0 இது வரைக்கும் பாஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8, 0 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இதெல்லாம் சம்ருதி சார்ட் நம்பர் தான். ஓகேவா, நீங்கள் சம்ருதி சார்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 348, அதுக்கு அடுத்த வாரம் 727, அதுக்கு அடுத்த வாரம் 706, 8, 7, 0, 7. ஓகேவா, இங்கே 881 709 028 167 170. இங்கே 8, 7, 0, 8, 7, 7, 0. இங்கே 887, அதுக்கு அடுத்த வாரம் 720, 8, 7, 0, 268 789, 8, 7, 8. இப்போ 185 672 7 இருக்குது, எங்கேயுமே 8, 0 இது வரைக்கும் பாஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8, 0 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். ஒன்று 8 பாஸ் ஆகலாம், இல்லை 0 வரலாம். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 51வது டாலர் ரிசல்ட்டு 155. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரோனி 6 டிஜிட் நம்பர் வந்து 636 784. இப்போ இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். 636 டிவைடட் பை 784ன்னு கேல்குலேட்டரில் டைப் பண்ணுறேன்னா 0.81124489897959. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் 2 நம்பர் 8 1லேருந்து இங்கே 1 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா, மோஸ்ட்லி முதல் நம்பர் இல்லை 2வது நம்பர் பாஸ் ஆகிடுது. இங்கே 1ன்னா இந்த இடத்துல 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து 52வது ட்ராக்கும் இதே மாதிரி தான். அங்கே ரிசல்ட் வந்து 672. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரோனியா நம்பர் 794 625. இந்த நம்பரையும் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பராக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி எழுதியிருப்பேன். அப்போது 794 டிவைடட் பை 625 டைப் பண்ணிட்டீங்கன்னா 1.2704 நம்பர் பாஸ் ஆகும். இப்போ இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பர் விட்டுட்டு 2வது நம்பர் எடுத்திங்கன்னா 7 வந்து இங்கே ரிசல்ட் இருக்கும். ஓகேவா, இங்கே ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம 2வது டிஜிட் மட்டும் கம்பேர் பண்ணுறோம்னா 7 பாஸ் ஆகிருக்கலாம்.
இப்போ இன்றைக்கி வந்து 53வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணியா நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 710104. ஓகேவா, இதில் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பருமே பாஸ் ஆகலை. இப்போது இங்கே 710104 ஃபஸ்ட் டிவைட் பண்ணி பாருங்கள். 710 டிவைடட் பை 104ன்னு எடுத்திங்கன்னா 6.826230 இப்போ இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பர் விட்டுட்டு ரெண்டாவது நம்பர் எடுத்தோம்னா 2 மட்டும்தான். ஏற்கனவே 8 வேறு ஒரு மெத்தடில் சொல்லிட்டேன். அதனால் 2 நம்பர் எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 636 784 இங்கே டிவைட் பண்ணும்போதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்பர் 1 இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். 52வது ட்ராலே இதே மாதிரி தான். 794 டிவைட் பை 625னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்பர் 7 இங்கே இருக்கும். இப்போ 53வது ட்ரா 710 டிவைட் பை 104 எடுத்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்பர் 2 மட்டும்தான். அதனால் 2 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, பி போர்டில் 80, சி போர்டில் 69. பாக்ஸ் வந்து 286 289 206 209. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 28 20, பிசி 86 89 06 09, ஏசி வந்து 26 29. இப்போ கொடுத்துருக்குற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ஸிங் படி, ஓகேவா, எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் படி தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் நம்பர் வந்து ஓகேவா போர்ட் சேஞ்ச் ஆகி வரலாம், இல்லை நம்பர் வந்து வேறு போர்டில் கூட நம்பர் வரலாம். ஓகேவா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறதும் இல்லை உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கால்குலேஷன் படி ஏ போர்டில் 2, பி போர்டில் 80, சி போர்டில் 69. பாக்ஸ் வந்து 286 289 206 209. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 28 20, பிசி 86 89 06 09, ஏசி வந்து 26 29. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.